ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற இந்த நேரடி காணல் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து அற்புதமான விதத்தில் இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் தம்முடைய காரியங்களை நம் மூலியமாய் விளங்க பண்ணுவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா தீமைக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துகிற தேவன். எனவே தேவனோடு கூட இணைந்து வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்லுவதில்லை, அவர் மனம் மாறுவதில்லை. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். எனவே கடைசி காலத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே இவைகளெல்லாம் அறிந்திருக்கிற நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனை பின்பற்றக்கூடியவர்களாய் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தெளிவான பாதைகளிலே நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த மாதத்தின் இன்னைக்கு 5ஆம் நாள், இந்த 2026ஆம் ஆண்டு அதாவது உலகம் முழுவதும் பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில தேசங்களெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி மணி நேரத்தின் பிரயாணம் போல இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நார்மலாக அனுதின வாழ்க்கையை வாழ்வது போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்டதோ என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். 2025 காணப்பட்ட நிழலெல்லாம் 2026ஆம் ஆண்டில் ஒவ்வொரு காரியமாய் நிறைவேறுகிறதை நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். எனவே மிகுந்த ஜாக்கிரதையாய் மிகுந்த கவனமாய் தேவனை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ பழகும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார், அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். எனவே தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு நடந்தால்தான் வரப்போகிற நாட்களிலே நாம் தேவனோடு கூட பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் துல்லியமாய் தெளிவாய் தெரிந்து கொள்ளணும். இப்போ உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, வெனசுலாவுடைய பிரதமரை ட்ரம்ப் கைது செய்து அவங்க தேசத்துக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அவரை இப்போ இன்றைக்கி கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறாங்க. அவர் மேலே இருக்கிற சில குற்றங்கள் அந்த இடத்துல சுமத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவாரா, உலக நாடுகள் இதுக்கு என்ன பதில் கொடுக்கும், இவைகளெல்லாம் ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ வெனசுலாவில் உள்ள மக்கள் ஒரு சிலர் அந்த மதுரா என்ன சொல்லக்கூடிய அவர் ஆதரவாளர்கள் அந்த இடத்துல பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் வெனசுலா மக்கள் நிறைய பேர் இது ஒரு நல்ல செயல், ஏன்னா அவர் ஒரு டிக்டேட்டர் சர்வ அதிகாரியாக இருந்தார், அவர் சொல்கிறத தான் நாங்கள் செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ எப்படி கிம் இருக்கிறார், அதாவது நார்த் கொரியாவில், அந்த மாதிரி இவரும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் பேசப்பட்டு வருகிறது. வெனசுலா ஒரு சின்ன தேசம். நம்ம தேசம் 145 கோடி நிறைந்த ஜனங்கள், பெரிய தேசம். அடுத்தது இப்போ சைனா. முதல் சைனா இருந்துச்சு, கொரோனாக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்தியா தான் பாப்புலேஷனில் முதல் இடத்துல இருக்கிறது. நீங்கள் லைவ் பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 145 கோடி ஜனம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் 8.223 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. பில்லியன் பீப்புள் அந்த அளவுக்கு இப்போது உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மரித்தவர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், அதாவது பிறக்கக்கூடியவர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எனவே வேதத்தின் வருஷங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிற இந்த காலத்தில் எப்படி தானியேல் அன்றைக்கு
தன்னுடைய 70 ஆண்டு முடிந்தது என்று அறிந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து மீண்டுமாய் அவர்கள் திரும்ப போய் அந்த 2வது தேவாலயத்தை முதலாவது முறை கட்டப்பட்டு நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை மீண்டுமாய் புதுப்பிப்பதற்கு சைரஸ் என்னக்கூடியவர் கையெழுத்திட்ட பிறகு, அதுக்கு பிறகு தரியு ராஜா வராரு. அவர்களெல்லாம் ஏற்பட்டு அந்த இடத்துல எப்படி அவைகளை கட்டி முடிக்கிறார்களோ, அதன் மதில்களை எப்படி நெகேமியா கட்டி முடிக்கிறாரோ, அந்த காலகட்டாயத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நாட்களை தெரிந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறார். அப்போ 70 ஆண்டு நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ஊழியத்தை செய்து கடந்து போன அந்த 2000 வருஷம் நிறைவேறுதல் ஆன நேரத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். அதாவது கிமு 2, அதாவது 2 BC அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 28ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துக்கு 30 வயது ஆயுது இருக்குது 1வது நூற்றாண்டில். அந்த 30வது ஆண்டு இருந்து 28ஆம் ஆண்டில் வருகிறது. அப்போது அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 BCன்னு சொன்னாக்கா 26 இந்த வருஷம்தான். 26 இந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு களமிறங்கி இருக்க வேண்டும். 30ல் எல்லாமே கடந்து முடிந்திருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது 2 BCயா 4 BCயா அப்படின்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுகிற காலத்தில் 2 BCயில் பல வானத்தின் அடையாளங்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நாள் முதல் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுகள் எடுத்து பார்க்கும்போது அவைகளெல்லாம் நமக்கு தெளிவாய் தெரிகிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை 2026 சரி 28 சரி, நம்ம எல்லாமே 2 வருஷம் தள்ளி 2 வருஷம் அப்படி தான் ஒரு கேல்குலேஷன் இருக்கிறோம் தவிர அதை தாண்டி போக போவதில்லை. ஒருவேளை 26 இருந்துச்சுன்னா, 4 BC இருந்துச்சுன்னா 26 இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில் வந்து, அதாவது ஒரு ஆசாரியத்தின் முறைமையின்படி அவர் 30 வயது சென்ற பிறகுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஊழியத்துக்குள் இறங்கினார். சரியா? அந்த ஆசாரியனுக்கு ஒரு முறைமை இருந்தது. அதை வந்து ஆண்டவர் மோசேயினிடத்தில் கொடுத்தார். அந்த ஆசாரியத்தின் முறைமையின்படி 30 ஆண்டு சென்ற பிறகுதான் இயேசு உலகத்துக்குள்ளே ஊழிய பாதையில் கடந்து வருகிறார். அதுவரை அவர் காத்திருந்தார். ஆகையால் தான் ஏற்ற காலம் வர வரை அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருக்க வேண்டும் என்பதாக நமக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. காலத்துக்கு முன்னே நாம் அவசரப்படாமல் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்ற வசனங்கள் வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அப்படி தான் காத்திருந்தார். அந்த 2000 வருஷம் 26னா டெஃபினட்டாக 30, 28னா டெஃபினட்டாக 32. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து முடித்தது அந்த 3.5 வருஷ காலத்தில். அது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 2000 வருஷம், இந்த 2000 வருஷம் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து 2000 வருஷம் வருகிறது. அப்போ இந்த காலத்தை நம்மால், இந்த வேதத்தை வாசித்து நம்மால் கணிக்க முடிகிறது. அன்றைக்கு எப்படி தானியேல் அவைகளெல்லாம் கணித்து கொண்டாரோ அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் உதவினாலே நாமும் கணிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த அந்த 1வது நூற்றாண்டிலே அவர் பேசின விஷயம் என்ன? வானத்தை உங்களால் நிதானிக்க தெரிகிறது, பூமியும் நிதானிக்க தெரிகிறது, ஆனால் இந்த காலத்தையும் நிதானியாமல் போனது என்ன என்பதை அங்கே உள்ளவர்களை பார்த்து அவர் பேசினதாக வேதாகமத்தில் மத்தேயு பதிவு பண்ணுகிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் ஆராய்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது அதுக்கு கவனம் கொடுத்து, ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமே கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இவைகளெல்லாம் எதுக்காக உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, எதுக்காக உங்களுக்கு சொல்லப்படுகிறது? நாம் எச்சரிப்பு அடைந்து தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் யோனாவை எனக்கு கவனப்படுத்துகிறார். ஏன் யோனாவை என்னை கவனப்படுத்துகிறார் அப்படின்னா, அவரை நினைவுக்கு போக சொல்கிறார். அவர் நினைவுக்கு போக சொல்கிறாரு. போய் அந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா நினைவு பட்டணத்தினுடைய பாவம் கர்த்தரை எட்டினது. அப்படின்னா ஏற்கனவே உலகத்தின் பாவம் கர்த்தரை எட்டிதான் 1வது முறை ஜலத்தினால மழையை பெய்ய பண்ணி பூமியின் கன்றுகளை திறந்து 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்ததுனால இந்த பூமி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள் இருந்து தப்பித்து கொண்டார்கள் என்பதை நாம் வேதாகமத்தில் ஆதியாகமத்திலே வாசித்து தெரிந்து கொள்கிறோம் ஆரம்பத்திலே.
அதுக்கு பிறகு ஒரு முறை எங்கு அழிவு நடந்திருக்கிறதுனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல இடங்களிலே அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க எப்போல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கினாங்களோ, எப்போல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தாங்களோ, எப்போமெல்லாம் தேவனை கோபப்பூட்டினாங்களோ, அப்போல்லாம் அவர்கள் அழிந்து போனார்கள். காரணம், நம்மை உருவாய்ப்பதற்கு காரணமே இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவைகளை விட்டுவிட்டு நாம் சொந்த இஷ்டமாக இந்த உலகத்தில் நாம் செயல்பட்டு கொண்டு ஒரு கற்பனையில் நாம் இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், இதை கட்டிடலாம், அதை கட்டிடலாம், இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம்னு சொல்லி நாம் அந்த மனப்பிரமையோடு கூட இந்த உலகத்தில் போகிறபடியால் தேவ சித்தம் நிறைவேறாத அந்த சூழ்நிலையிலே நாம் மடிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, இந்த யோனா கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நினைவுக்கு போனாக்கா தர்ஷீஷுக்கு ஓடிட்டார். தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறிக்கிறார். ஏறி அடித்தட்டில் போய் படுத்துட்டார் அந்த இடத்துல. ஆனால் நடுக்கடலில் போகும்போது கப்பல் கொந்தளிக்க ஆரம்பிச்சது என்பதை அவருடைய பகுதியை வாசிக்கும் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ எந்த இடத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போனோமோ அந்த இடத்தில் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த மாரநாத்த நிகழ்ச்சியில் கர்த்தர் என் வாயிலாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அதுக்கு காரணம், வசனம் உங்களுக்கு விதைக்கப்பட வேண்டும். வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தால்தான் நீங்கள் தெளிவாய் உணர்ந்து வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நிர்விசாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் நிர்விசாரணமாகவே இருக்கிறார்கள். தேவனுக்கு செவி கொடுக்காமல் சுய இஷ்டமாய் சொந்த இஷ்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே தேவனோடு இணைந்து தேவனோடு வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட நடப்பதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ இந்த யோனா போகிறாரு, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தர்ஷீஷுக்கு ஓடிடுறார். ஓடிட்ட இவரை அந்த இடத்துல அந்த கப்பலை அலமோத வச்சு பெரிய அலை எழுப்பி, ஏன்னா தண்ணீர் கர்த்தர் கீழ்ப்படுகிறது, எல்லாமே கர்த்தர் கீழ்ப்படுகிறது. மனுஷன் ஒண்டிதான் சொந்த புத்தியில் மடிந்து கொண்டிருக்கிறான், சுய புத்தியில் மடிந்து கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் லோகாதிபதிக்கு இடம் கொடுத்து அவன் காண்பிக்கிற விஷயம்தான் நிரந்தரம் என்று யோசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல, நாம் சார்ந்திருக்கக்கூடியவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. எல்லாமே மறைந்து போகக்கூடியவைகள் தான். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. அது காலம் முடிந்த உடனே அவைகள் நம்மை விட்டு பிரிந்து போய் கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் மறைந்து கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரை இந்த உலக வாழ்க்கை நாம் வாழதான் போகிறோம். ஆனால் இப்போ அந்த உலகத்துக்கே ஒரு முடிவு வரப்போகிறது என்பதை வேதத்தின் ஆராய்ச்சி பண்ணும்போது நாம் தெரிந்து கொண்டு அவைகளை அறிவிக்கும் போது அவைகளுக்கு செவி கொடுத்து உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும். இப்போது இவர் போகிறாரு, அலை கொந்தளிக்குது. அதுக்கு பிறகு கப்பலில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த நாட்களில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு நினைக்கிறேன். யாரனா தப்பு பண்ணிட்டு வந்தீங்களா, இந்த மாதிரி கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பொருட்கள் எல்லாம் எடுத்து எரிய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது நிற்கலை. கடைசியில் யோனாவை பிடித்து இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யோனா சொல்கிறாரு, இது என்ன நிமித்தமாக நடக்குது, என்னை தூக்கி இந்த கடலில் போட்டுருங்க, நீங்கள் சேஃபாக போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அவர் எந்த கோணத்தில் அவைகளை சொன்னாருன்னு தெரியாது. ஒருவேளை நினைவுக்கு போகாமல் மடிந்து போனாலும் பரவாயில்லன்றது யோசித்தாரா அப்படின்றது தெரில. ஏன்னா யோனாவுக்கு ஒரு மீன் தன்னை விழுங்கும் அப்படி என்பது தெரியாது. ஆனால் என்னை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போ நீங்கள் போய் விடலான்னு யோசித்த உடனே யோனாவை தூக்கி கடலில் எறிந்த உடனே கடல் அமைதல் ஆயிற்று என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ கடல் அமைதல் ஆன உடனே அவர்கள் பிரயாணப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் யோனாவை விழுங்குவதற்கு ஆயத்தமாய் கர்த்தர் ஒரு மீனை வைத்திருந்தார். ஸோ அந்த மீன் யோனாவை உடனே விழுங்கிறது. அவர் ஒன்றும் பண்ண முடியாது அங்கன்னு வச்சுங்க. ஏன்னா தண்ணியில் அதுதான் ராஜா. அதனால் தண்ணியில் இருக்கிற அந்த மீன் அவரை விழுங்கி 3ஆவது நாள், அப்போ எவ்வளோ தூரம் அந்த மீன் பிரயாணப்பட்டிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளோ நடுக்கடலில் இவர் இருக்கிறார். அந்த மீன் 3 நாள் பிரயாணப்பட்டு 3ஆவது நாள் கொண்டு அந்த கடலில் ஓரத்தில் அவர் கக்கி விட்டு மீன் திரும்பவும் கிளம்பி போயிடுது. இவர் சரியாக ஆண்டவர் சொன்ன அந்த நினைவு பட்டணத்துக்கு வருகிறார், விடுகிறார். அதுக்கப்புறமா அங்கேருந்து எழும்பி வேறு வழி இல்லாமல் நினைவுக்குள்ளே அவர் கடந்து போகிறார்.
போய் அந்த இடத்துல கர்த்தர் சொன்னதை பிரசங்கிக்கிறார் 40 நாள் அளவும். ஆனால் அந்த ஜனங்கள் இவருடைய எச்சரிப்பை கேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனம் திரும்பிடுறாங்க. தேவனுடைய சமூகத்தில் சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டு உடுத்தி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவன் பக்கமாய் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொன்னவர் அவங்க மேலே மனம் இறங்கி அவங்கள தப்பிக்க விட்டுறார். அவங்கள ஆண்டவர் சேதப்படுத்தாது விட்டுறாரு. இது ரொம்ப கோபமாயிருது யோனாக்கு. காரணம், அதுக்கு தான் நான் தர்ஷீஷுக்கு ஓடிட்டேன், நீங்கள் எப்போவுமே ஏதாவது இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அவர் யோசித்து அந்த இடத்துல உட்காந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஜனங்களை அழிக்கவேன்னு சொன்னவர் மனம் இறங்கி அவங்கள மன்னித்து விடுறார் ஆண்டவர். ஏன்னா மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதை இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எனவே இந்த இடத்துல இந்த நினைவுக்கு உண்டான காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இவர் உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறார். புலம்ப ஆரம்பித்த பிறகு வெயிலில் உட்காந்து இருக்கிறார். புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அந்த வாசலில் உட்காந்துட்டு திடீர்னு ஒரு ஆமணுக்கு செடிக்கு கட்டளையிடுறார். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடுகு விதை மாதிரி இருக்கும் அதில் அந்த ஆமணுக்கு செடி. ஆனால் ரொம்ப சில்லாக இருக்கும். அந்த செடி நிழலில் உட்காந்தா, இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் வெயில் காலத்தில் சில மரத்துக்களை போய் உட்காந்தோன்னு வச்சுங்க, அந்த இடத்துல எப்படி ஒரு சில்னஸ் நம்மால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த மரம் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே நாளில் அந்த செடி வளர்ந்து மரமாகி இவருக்கு நிழலை கொடுக்க ஆரம்பிக்கிறது. நிழலை கொடுக்க ஆரம்பித்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இவ்வளோ நாள் வெயிலில் உட்காந்து நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் நல்ல ஒரு ஆமணுக்கு செடி நமக்காக கட்டளையிட்டாருன்னு சொன்னவர், இவ்வளோ நாள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டு இருந்தவர் இப்போது ஆமணுக்கு செடி குறித்தே பேச ஆரம்பித்தாராம். வரப்போகிறவர்களுக்கெல்லாம், அந்த பக்கம் வரப்போகிறவங்களுக்கெல்லாம், இங்கே வா, இதில் நின்று பார், எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆமணுக்கு செடி நிழலை வைத்து வைத்து அதை மேன்மைப்படுத்தி பேசி கொண்டிருந்தார். ஒரே நாள் தான். அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இரவில் ஆண்டவர் அன்றைக்கி இரவில் ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுறார். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுறார். ஒரே இரவில் அந்த பூச்சி அந்த மரத்தை இல்லாமல் பண்ணிருச்சு. காலையில் எழுந்தால் மரம் இல்லை. இப்போ மீண்டமாக இவருக்குள்ள அந்த புலம்பல் தொடங்குகிறது. அந்த புலம்பல் தொடங்கும் போது தான் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். ஆமணுக்கு செடிக்கு நீ விதைச்சியா? என்ன பதிலாக இருக்கும்? இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீ விதைக்கலை. தண்ணி ஊற்றுனியா? இல்லை. நீ வளர்த்தியா? இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்க முடியும். அப்படிப்பட்ட மரம் உனக்கு ஒரு நிழல் கொடுத்ததுக்கு நீ அவ்வளோ மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்த. அந்த மரம் இப்போ ஒரே இரவில் காணோன்ன போது அதுக்காக நீ புலம்புகிற. இந்த ஜனங்களை என் சொந்த சாயலாய் உருவாக்கி இருக்கிறனே அப்படி என்று ஒரு காரியத்தை அவருக்கு தேவன் புரிய வைக்க முடியாய் ஒரு காரியத்தை செய்ததாக அந்த பகுதியில் வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் கிறிஸ்துவை குறித்து போதித்து கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லி கொண்டிருந்தவர்கள், தாழ்மையாக நடந்து கொண்டிருந்தவர்கள், அந்த தாழ்மையை கண்டு தேவன் அவங்களை இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் ஆசீர்வதித்ததுனால இப்போ நிறைய பேர் இயேசுவை குறித்து அதிகமாக சொல்லுவதை பார்க்கலாம் வசதிகளில் சாய்ந்து இவைகளை மறந்து போயிருக்கிறதை நம்மால் கண்களால் பார்க்க முடிகிறது. எனவே வரக்கூடிய வசதிகள் எல்லாம் நம்மோடு கூட நிலைத்து நிற்க போகக்கூடிய ஒன்று அல்ல. நாம் இந்த உலகத்தை விட்டு எப்போ வேணாலும் கடந்து போயே ஆக வேண்டும். புரியுதா? என்னைக்கு வேணாலும் நம்ம மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் இவைகள் உலகத்தில் இருக்கிற வரை கர்த்தர் கொடுக்கிற காரியத்தின் மீது நம்ம அதிகமாய் கவனமாக இல்லாமல் கொடுத்த தேவன் மீதே கவனமாக இருக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்து தொடர்ச்சியாய் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் போய் அந்த பரதேசில இளைப்பாறுவோம். இளைப்பாரி கொண்டு அவரோடவே நம் சரீரத்தை தரித்து கொண்டு மறுரூபமாக்கப்பட்டு மகிமையான சரீரத்தோடு கூட தான் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தை நாம் போய் அந்த இடத்துல கொண்டாட போகிறோம். அதுக்கு பிறகு 1000 வருஷம் அதே மகிமை உள்ள சரீரத்தோடு கூட தான் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் பங்கு பெற போகிறோம். அந்த ஆட்சியிலே நாம் நிலைத்து நிற்க போகிறோம். 1000 வருஷம் இதே உலகத்தில் கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறாரு. இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற வயது 70 இல்லை 80. மிஞ்சி போனால் பைபிளில் 100 120 ஆண்டவர் சொல்லி இருக்கிறது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் யாரும் அவ்வளோ தூரம் வாழப்போவதில்லை. காரணம் வந்திருக்கிற டெக்னாலஜியினுடைய கதிர்வீழ்ச்சிகள்.
அது நிறைய அதாவது இப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த மொபைல் சென்சார்ஸ், நம்ம யூஸ் பண்ணுகிற எல்லா கருவிகள், அதில் இப்போது இந்த மொபைல் ஃபோன் என்கிட்ட இருக்கிறது. இப்போ இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து கொண்டு இருக்கிற சிக்னல், ஒருவேளை டவர் எனக்கு பின்னாடி இருந்தால் இந்த பக்கம் வந்து கொண்டு இருக்கும், எனக்கு முன்னாடி இருந்தால் இந்த பக்கம் வந்து கொண்டு இருக்கும். எங்கேருந்தோ இந்த டவருக்கு ஒரு சிக்னல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பின்புறத்திலிருந்து வரமானால் இந்த மொபைல் இங்கே வச்சிருக்கிறதுனால என்னை உடைத்து கொண்டு கூட அந்த சிக்னல் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கும். அவைகள் எல்லாம் என் சரீரத்தின் மீது படுகிறபடியால், எப்போவுமே இந்த மொபைல் ஃபோனை நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிறோம், அந்த பாக்கெட்டில் வைக்கும் போது அந்த கதிர்வீச்சுகள், அந்த சென்சார் எல்லாம் நம்ம கூடவே இருக்கிறபடியால் நம்முடைய சரீரங்கள் பலவீனப்பட்டு, நரம்புகள் பலவீனப்பட்டு, எலும்புகள் பலவீனப்பட்டு, அந்த ரேஸ் நிமித்தமாக பல சரீரங்கள் பலவீனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி 70 இல்லை 80 ஒருவேளை மோசே சொல்லியிருக்கலாம். அவைகள் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருந்தாலும் இந்த காலத்தில் சிலரை நீங்கள் கேட்க வைங்கன்னா 60 70க்குள்ளவே மரித்து போகிறாங்க, 40லே மரித்து போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மால் மனிதர்கள் பேசுகிறதை கேட்க முடிகிறது. அப்போ ஒருவேளை 40 50 60 70 100 வச்சுக்கோ, 120 கூட வச்சுக்கோ, வாழப்போகிற இந்த சாதாரணமான கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக அந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தையும், தேவனோடு கூட இதே உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியோ, அதுக்கப்புறமா நித்தியமான பிதாவின் வீட்டையும் நீ இழக்க போகிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார். நம்மை மீட்பதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். வேறு எந்த காரணத்துக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. எனவே மிகுந்த துல்லியமாய் கவனமாய் இந்த கடைசி மணி நேரத்தில் நாம் பிரியாணப்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த பிரதமரை அங்கேருந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த வெனன்சுலாவுடைய தலைவரை முந்தைய இரவு அவங்க பிடித்து கொண்டு வந்து அவங்கள கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல என்ன ப்ரொசீடிங் நடக்கும் என்பதை போக போக தான் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது, சைனா கண்டனம் தெரிவித்திருக்கிறது, அப்புறமா நார்த் கொரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது, அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற சிரியா தேசம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது, மற்ற தேசங்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுக்கு கண்டனங்களை தெரிவித்து அப்படி எப்படி அவர்கள் ஒரு பிரதமரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதெல்லாம் ஒரு கூட்ட ஜனமும் பிரதமர் பற்றியா ஒரே இரவில் அவங்கள எப்படி டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி அவரை கொண்டு போய் அந்த இடத்துல சிறை பிடித்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு டெக்னாலஜியில் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா சில நியூஸுகளெல்லாம் பார்க்கும்போது இந்த வெனன்சுலா சைனாவுடைய ரேடார்களை தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்களாம். இந்த சைனா ரேடாரில் அங்கேருந்து வந்த ஒரு போர் விமானமும் இல்லை B-2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானங்கள் அந்த ரேடாரில் தெரியவே இல்லை. வந்ததும் தெரில, போனதும் தெரில, எந்த நேரத்தில் உள்ளே வந்தாங்க, எந்த நேரத்தில் வெளியே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சமூக ஊடகங்களிலே பல விதமான காரியங்களை இன்றைக்கி நம்மால் கேள்விப்பட முடிகிறது. இந்த வெனன்சுலாவை குறித்து நாம் பார்க்கும் போது இந்த எவ்வளோ ஜனத்தொகைகள் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மொபைல் ஃபோனை என்னோட கூட வைத்து கொண்டிருந்தேன். ஏன்னா நேரடியாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேச முடியாதுதான். இவைகளெல்லாம் கூகுளில் தான் போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏஐ யூஸ் பண்ணுறவங்க ஏஐ கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய காரியத்தை பேச்சு முறையில் சொல்லி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெனன்சுலாவுடைய 2026ஆம் ஆண்டில் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கோடி ஜனம், ஒரு 3 கோடி 10 லட்சம் ஜனம் அந்த தேசத்தின் ஜனமாக இருக்கிறாங்க. இந்த வெனன்சுலாவுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா எண்ணெய் கிணறுகள் நிறையா இருக்கிறது. அவங்க எண்ணெய் சப்ளை பண்ணக்கூடிய லெவலில் உலகத்திலே ஹையஸ்டான ரிசர்வாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகத்தில் ஹையஸ்டான ரிசர்வ் அவங்க தான் போன வருஷம் கூட. அதுக்கு பிறகு தான் மீதி தேசங்கள். இதில் 9வது இடத்தில் தான் அமெரிக்கா இருக்கிறது. 1வது இடத்துல வெனன்சுலா இருக்கிறாங்க. இப்போ இந்த வெனன்சுலாவில் ரஷ்யாவும் ஒரு பேஸ் வச்சுருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. இப்போ அந்த இடத்துலேருந்து புட்டின் ஆகட்டும், இல்லை ஒருவேளை சைனாவுடைய பிரதமர் ஆகட்டும், இல்லை கிம் ஆகட்டும், நார்த் கொரியா, இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? சவுதியே அடுத்ததுக்கு தான், அதுக்கு முன்னே வெனன்சுலா தான் இருக்கிறது. அப்போது அந்த அளவுக்கு அந்த இடத்துல எண்ணெய்க்கான வழிகள் இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே என்ன ஒரு பக்கம் என்ன பண்ண சொல்லப்படுறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல 80% ஜனங்கள் கொடுமையால் தாக்கப்பட்டார்கள், வளர்ச்சி இல்லை. ஒருவேளை பணக்காரர்கள் பணக்காராய் கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழையாகி கொண்டிருக்கிறார்கள். 80% ஜனங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதும் சில செய்திகள் இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. 80% அப்படின்னு சொன்னாக்கா 1 கோடியில் 80 லட்சம் பேர்.
அப்போ 2,40,00,000 பேருக்கு மேலே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியானபடி ஆகாரம் இல்லை, உணவு இல்லை. அது நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னா நிறையா திருடுகள் ஆகுது, நிறைய கொலைகள் ஆகுது. அதே நேரத்தில் நிறைய விதமான வன்முறைகள் அந்த பகுதிகளில் வெடித்து கொண்டு ஜனங்கள் பயங்கரமான வேதனைகளுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தையும் அந்த பகுதிகளில் குறிக்கிறது. இப்போ பிரதமர் ட்ரம்ப் எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற செய்திகள் என்ன சொல்லுகிறது? ஏன்னா பிரதமர் ட்ரம்ப்புக்கிட்ட நான் போய் பேசிகிட்டு இருக்க முடியும் இல்லை, நமக்கு எதனா நேராக போய் என்ன சார் ஆச்சுன்னு என்ன கேட்க முடியுமா? இல்லை, வரக்கூடிய செய்திகள், அதாவது நிறையா ஒரிஜினல் செய்திகள் வருது. ஏன்னா சிலதெல்லாம் பொய்யா சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, அவைகள் அல்ல. ஆனால் சில உண்மையான கருத்துகள் பதிவு பண்ணக்கூடிய நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பேசக்கூடிய காரியங்களை நாம் கவனிக்கும் போது பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த வெனசுவேலா அமெரிக்கா பக்கத்திலே இருக்கிறபடியால் இந்த கியூபா தேசம் அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசங்கள். இப்போ எப்படி நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இப்படிலாம் நம்ம சுற்றி தேசங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த வெனசுவேலாவும் அமெரிக்காவை ஒட்டி இருக்கிற ஒரு தேசம்தான். இந்த தேசத்தில் ஏற்கனவே சொன்ன 3 கோடி ப்ளஸ் ஜனங்க, அதாவது 3 கோடி ப்ளஸ் ஜனம், அதாவது 30 லட்சத்துக்கு ப்ளஸ் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய விதமான பிரச்சனைகள் நடுவில் இவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல சரியானபடி உணவு ஆகாரம் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. நிறைய விதமான சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரிஜினல் நியூஸில் நம்ம பார்த்தோம்னா பிரதமர் ட்ரம்ப் இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இவங்க இங்கேருந்து போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு அமெரிக்காவில் உள்ள வாலிபர்களுக்கு எப்படியாகிலும் சேர்த்துட்டு என் ஜனத்தை அவர்கள் சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டு தான் இப்போ அவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கஞ்சா புகுந்து விளையாடுது. யார் எப்படி இருக்கிறானே நம்மளால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோம். ஏன்னா அந்த கஞ்சா எடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களே அறியாமல் இருக்கிறார்கள். போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. அவங்க எவ்வளவுதான் இவர்களை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டாலும் ஏதோ ஒரு மொழியிலிருந்து சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்தையும் இதில் பார்க்கிறோம், அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் இவைகளிலும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பிரதமர் என்ன சொல்றாரு, எங்க வாலிபர்கள் கடக்கூடாது அப்படின்னா இந்த வெனசுவேலாவிலிருந்து இல்லீகலாக எதுவும் உள்ள வரக்கூடாது. லீகலாக வர்றது ஒரு தடுத்தரலான்னு வச்சுங்க, லீகலாக வரக்கூடிய காரியங்களை ஒரு தடுத்தரலாம். ஆனால் இந்த லீகலோடு இல்லீகல் வந்து கொண்டிருந்தால் அந்த லீகலை தடுத்த இல்லீகலான காரியங்கள் வராது. ஆனால் இல்லீகலாகவே நிறையா வழிகளிலே இதுக்குள்ளே கொண்டு இவங்க உதவி இல்லாத ஆவாதுன்னு வைங்க. அமெரிக்கல் உள்ளே இருக்கிற ஜனத்தின் உதவி இல்லாமல் அவங்க வர முடியாது. அதே போல் தான் அந்த வெனசுவேலாக்குள்ளே இவங்க ஆள் அங்கே இல்லாமல் அவங்க உள்ளே போய் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. அந்த நேரம், அந்த காலம், அந்த டைம் எக்ஸாக்டாக போய் அவங்க 2 பேரையும், கணவன் மனைவி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய வீடியோகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. எல்லா செய்திகளிலும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது இன்றைக்கி உலகத்தில் பெரிய புரட்சி ஒன்றாக இருக்கிறது. இப்போது அமெரிக்காவுடைய ஏர்பேஸுகளை அழிப்பதற்காக ரஷ்யா தன் படகுகளை அனுப்புகிறது, அவங்களுடைய விமானங்களை அனுப்புகிறது. சைனா ஒரு பக்கமாய் கொண்டு வருகிறது, கிம் ஒரு பக்கம் அனுப்புறன்றாரு. இப்போ தேசத்தில் உள்ள எல்லாமே இந்த போர் சூழலில் இருக்கிறாங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறதே வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. You will hear the war and rumors of war. இவைகளெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த மாரணாத்த நிகழ்ச்சியில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எப்போவுமே லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எப்போவுமே வாசிக்கிற வசனம் அதுதான். ஏன்னா ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை கொண்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அந்த வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்கும் பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்பதை குறித்து இயேசு சொன்னதாக லூக்கா தன் சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கும். இவைகளுக்கெல்லாம் தப்பிதான் நாம் மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்க வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது உலகத்தை பாதிக்கும். என கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த 2026ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனத்தின்
கடைசி பகுதி நிறைவேறுகிற ஆண்டின் துவக்கமாக இருக்கிறது. காரணம், அடுத்த 7 ஆண்டு 2032 வருமானால் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை முடித்து 2000 வருஷம் நிறைவேறுகிற அந்த தோற்றத்துக்குள் நாம் கடந்து போகிறோம். நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் நீங்கள் 1 BCக்கே கொண்டு வந்தாலும் 1 ADக்கு மேலே நீங்கள் வர முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் தாண்டி வர முடியாது. நீங்கள் 1 BC, அதாவது இல்லை BC AD பிரித்தது அந்த காலத்து கட்டாயத்துக்கு நீங்கள் வந்தாலும் ரொம்ப தூரம் போவதில் 34 தான் நமக்கு காண்பிக்க போகிறது. புரியுதா சொல்கிறது? 2000 வருஷம். ஏன்னா அவர் பிறந்தது 2000 வருஷத்துக்கு முன்னே. அப்படின்னாக்கா அந்த 1 BCயை வச்சு கூட அவர் பிறந்தாருன்னா, பிறந்ததுலேருந்து 30 ஆண்டுன்னா 2030, அதுக்கு பிறகு ஒரு 3.5 வருஷம் ஆண்டு 2033 34க்குள்ள. ஆனால் 2 BC காமிக்கிறதுனால தான் இன்னைக்கு 32 31லேருந்து 32 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதே மாதிரி 4 BCனா 30 வருகிறது. அப்போது இந்த வருஷமே அவர் ஊழியத்துக்கு 2000 வருஷம் நிறைவேற போகிறது. ஒருவேளை 2 BC இருந்தாலும் சரி, 4 BC இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். இவைகள் 2 வருஷத்தை தான் மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகள் எல்லாம் ஆரம்பித்து 2 நாட்களில் முடியுமானால் என்ன நடக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இதை தான் யோசுவா தன் தீர்க்கதரிசியில், ஓசையா தன் தீர்க்கதரிசியில் பேசியிருக்கிறது வேதாகமத்தில். நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் வாசித்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பல இடத்துல வாசித்திருக்கிறோம். ஏன்னா வசனத்தை வச்சு தான் உங்களை போதிக்க முடியும். வசனத்தில் இல்லாமல் நாங்கள் சொந்த இஷ்டமாக என்ன காரியங்களை சொன்னாலும் நிறைவேறாது. இவைகள் எல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். இவைகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். சரியா? அப்போது அவர் சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். ஏற்கனவே பேதுரு எழுதுகிற நிருபத்தில் நாம் ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். ஏற்கனவே அந்த வசனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, ஓசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற மாதிரி தான் பேதுரு 2வது நிருபத்தில், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின அந்த 2வது நிருபத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, ஏன்னா வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லணும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்காக அந்த வசனங்கள் எடுக்கிறேன். அதை 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஒரு காரியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஓசையா தீர்க்கதரிசன சொல்கிற வார்த்தை 2 நாள் சென்ற பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அதுக்கு பிறகு 3ஆம் நாளிலே நாம் அவரோடு கூட இருப்போம். அப்படின்னா அந்த 3ஆம் நாள் தான் அவருடைய பூரணமான 7 நாள் முடிவு. அந்த 7வது நாள் 1000 வருஷம் அரசாட்சி நிறைவேறும். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னாக்கா அவரோடு கூட அவர் பிரகாரம் ஒரு நாள் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து நாம் நித்தியமான பிதா வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது அந்த காலம் செல்வது நமக்கு தெரியாது. ஏன்னா தீமை உலகத்தில் இருக்காது, தீமையானது இருக்காது, மனிதர்களுடைய பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, சமாதானம் இல்லாத காரியம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, எதுக்கும் கஷ்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் நாம் தேவனோடு கூட இணைந்து வாழப்போகிறோம். இவைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் பிரவேசித்து கொடூரமான பாவத்திலிருந்து நம்ம எப்படி அந்த ஏதியன் என்ற தோட்டத்திலிருந்து ஒரு மரத்தின் கனியாலே நம்மை சாத்தான் தேவனை விட்டு பிரித்தானோ, ஒரு மரத்தின் கனியாலே சாத்தான் தேவனை விட்டு பிரித்தானோ, அதே போல ஒரு மரத்திலே அடிக்கப்பட்ட இயேசுவின் நிமித்தமாய் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். ஒரு மரம், அதுக்கு பிறகு ஒரு கனி அந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மரம், அது எபிரேயர் வாழ்க்கையில் இந்த சிலுவை என்பது சிலுவை மரம் என்று தான் சொல்லுவார்கள். மரத்தின் மூலியமாகவே நம்மை மீட்டு கொண்டதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அந்த பழம் பிசிக்கப்பட்டு எப்படி பாம்பும் உள்ள வந்ததோ, நமக்காக இயேசு நொறுக்கப்பட்டு அதாவது பொசுக்கப்பட்டு
அதாவது அவரை ஸ்குவீஸ் பண்ணி அவர் மூலியமாய் நமக்கு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். பாவத்தின் கொடூரம் தான் நம்மை கொண்டு போய் நரகத்தில் அழிக்காதபடி நாம் மீட்கப்பட்டு எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு இவைகளை நமக்காக ஏறக்குரிய இந்த வருஷத்தின் கணக்கோட 2 BC கணக்கில் நான் சொன்னேனாக்கா 2028 வருஷத்துக்கு முன்னே ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். அதாவது இப்போ சிலுவையில் மரித்தது இன்னும் டைம் இருக்குது. இப்போ அவர் உலகத்துக்குள் வந்து 2028 வருஷம் 2028 வருஷம் ஆகுது. ஏன்னா 2 BCன்னு கணக்கு போட்டோம்னா இப்போ நம்ம கேலண்டர் பிரகாரம் நம்ம 26 இருக்கிறோம். அது ஒரு 2 கணக்கு போட்டிங்கன்னா 28க்குள்ளே வருகிறது. அப்போது 2028 ஆண்டுக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். அவன் நமக்காக பிறந்ததுக்கு காரணமே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அதே நேரத்தில் வந்து அந்த தூதர்கள் அந்த மெய்ப்பர்களை சந்திக்கும் போதும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தி சொல்லும் போதும் உலகத்தை மீட்க வந்திருக்கிறவர் என்பதை தான் அந்த இடத்துல அறிவிக்கப்படுகிறதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் அவைகளை வாசிக்கிறோம். அவைகள் நிருபங்களால் நமக்கு நிரூபிக்கப்படுகிறதையும் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி மணி நேரத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோன்னா, ஒருவேளை பிறப்பின் நாளை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த காலத்தின் காரியங்களை அறிந்து கொண்டு ரொம்ப தெளிவாய் நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாம் நிறைவேறுதலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. கடைசி மணி நேரத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் மடிந்து போவோம் என்பதுக்கு வேற காரியமே இருக்காது. காரணம், இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நிர்விசாரணமாக இருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் சுயநீதி, சுய இச்சை, உலகம்தான், உலகத்தில் உயர்வுதான், உலகத்தின் பொருள் தான் என்பதை குறித்து அவைகளுக்கு பின்பதாவே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பொருள் காப்பாற்ற முடியாது, பணம் காப்பாற்ற முடியாது, சொத்து காப்பாற்ற முடியாது, மனிதர்கள் காப்பாற்ற முடியாது, அதிகாரம் காப்பாற்ற முடியாது, மருத்துவம் காப்பாற்ற முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழவும் தேவனுக்காக வாழவும் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொண்டால் தான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் வழங்க பண்ணி அற்புதமான பாதையில அவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்க முடியும். அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு அற்புதமான பாதையில் நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த காலத்தை உங்கள் நேரத்தை அதுக்காக பிரயோஜனப்படுத்துங்கள். மற்ற உலக ஜனத்தோடு கூட ஒத்து போகாமல், மற்ற உலக ஜனத்தை பார்த்து வாழாமல், நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற நியமத்தை நாம் கை கொண்டு அதன்படி நடப்பதற்கு நாம் தெளிவான போதனைகளுக்குள்ள கடந்து போகும்போது தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி நிலைநிறுத்த முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய சபைகளில் கூட, நிறைய இடங்களில் கூட வருகை குறித்து பேசுவது கிடையாது. வருகைக்காக பேசுகிற போதகர்களுக்காக நாம் துதிக்கிறோம். வருகை குறித்து எச்சரிக்கிற சபைகளுக்காக நாம் துதிக்கிறோம். வசனத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிற சபைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாமல் வெறும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பாடல் தான், ஆராதனை தான் என்று சொல்லி உலகத்தை ஃபேண்டசியாய் கொண்டு செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நிறைய வாலிபர்கள் இழுப்புண்டு அவைகளில் மடிந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலத்தில் அந்த வாலிபர்களுக்காக நாம் இருதயம் பரிதபிக்க வேண்டும். காரணம், அந்த இருதயம் இன்றைக்கு உலக பக்கமாக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சாத்தான் அங்காங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு, சாத்தான் அநேகருக்குள்ள குழப்பங்களை கொண்டு வந்து விட்டு எப்படியாகிலும் அந்த ஆத்மாவை தன் பக்கமாய் வசப்படுத்த வேண்டும் என்ற தீவிரத்தில் அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். காரணம், ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுக்கு, நமக்கல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே நம்மையும் கொண்டு போவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாற வேண்டும் என்ற தந்திரத்தினாலே இன்றைக்கு உலகத்தின் லோகாதிபதியாக சாத்தான் பிடித்து வைத்து ஜனங்களை ஆட்டி படித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடியவர்கள் கூட நயவஞ்சகமாய் இந்த உலகத்தின் மயக்கத்துக்குள் கொண்டு போய், இச்சைகளுக்குள்ள கொண்டு போய், சத்துருவின் கிரைகளுக்குள்ள அநேகரை அழித்து கொண்டு வருகிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்கிற ஜனங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஜபத்தில் உறுதியாக இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். வசனத்தின்படி நடக்கிற ஜனங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட சபைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அந்த பகுதியில் உள்ள இருளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நான் தான்
என்றாமல், என் சபை என்று சொல்லாமல், நாம் எல்லாம் இணைந்து தேவ ராஜ்யத்துக்கு உழைக்கிறோம் என்ற அந்த மனமாவனோடு கூட இந்த உலகத்தில் செயல்படும் போது அவர் நமக்கு இரக்கம் தந்து பலன் தந்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, தவறான வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, தேவன் விரும்பாத எந்த காரியம் நமக்குள் இருக்கக்கூடாது. அவைகள் எல்லாம் நம்மை சிறைப்பிடித்து எக்கால சத்தம் நம்ம காதுகளில் கேட்காத அளவுக்கு அவைகள் செய்துவிடும் என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பெருமை நிமித்தமாய் அந்த லோகத்தை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தவனை, தேவனுடைய பர்வதத்தில் வைக்கப்பட்டிருந்த அவனை பொன்னினால் அலங்கரித்து வஜ்ர கல்கரினாலும் பலவிதமான கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சாத்தானியே கர்த்தர் பெருமை நிமித்தமாய் தள்ளிவிடுவாரானால் உன் நிலைமையும் என் நிலைமையும் சற்று யோசித்து பாருங்கள். அவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நடப்பதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்து நம்மை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். 2026 ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். இனி காலம் தாமதிக்கப் போவதில்லை. ஒவ்வொன்றாய் நிறைவேறி வரப்போகிறது. இன்னும் மூல உபதேசங்களுக்கு செவி கொடுத்து ஓடிக்கொண்டு இருக்காதபடி உங்களை நீங்கள் தக்குவித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்துவம் சொல்லி அதுக்கு பின்பதாய் ஓடாமல் வசனத்தின்படி நடக்க கவனமாக இருங்க. எல்லாம் உங்களை பின்பற்றி வரும், எல்லாம் உங்களை பின்தொடரும். நீங்கள் தேவனை பின்தொடர்ந்து பாருங்க, அவைகள் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். இதுக்கு நான் சாட்சி. தேவனை பின்பற்றி போக போக அநேக காரியங்கள் என்னை பின்பற்றி வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. அதை நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தனக்கு கீழ்ப்படுகிற, தனக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள் இருந்தே ஆக வேண்டும். எப்படி வேணாலும் வாழலாம் என்ற நிலைமைக்குள் போய்விடுவீர்களானால் உங்கள் ஆத்துமா சிறைப்பிடிக்கப்படும் என்பதை நீங்கள் ஒரு காலமும் மறந்து போகக்கூடாது. இப்போவே 7:44 ஆயிடுச்சு. வேதத்தில் நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். ஆனால் அந்த பகுதிகளுக்குள்ளே நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இந்த இடத்துல பதிவிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவரும் பர்னபாசும் சேர்ந்து ஏராளமான காரியங்களை செய்ய துவங்குகிறார்கள். துவங்கும் போது 42ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 42ஆம் வசனம் முதல் கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். இப்போ என்ன விஷயம்னா, இந்த வசனங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களுக்கு ஒரு செய்தியை பேசக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் எல்லா விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு விவரங்கள் தெரியவில்லை ஆனால் அங்கங்கே கடந்து போய் எந்த இடத்தில் இந்த வசனங்களை குறித்து ஆராய்கிறார்களோ, எந்த நிகழ்ச்சிகள் இவைகள் ஆராயப்படுகிறதோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்து உங்கள் ஆத்துமாவை அதுக்கு நேராய் திருப்ப வேண்டும். அவங்களுக்கு நேராக திருப்புறீங்களோ, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ, அதான் தேவை கிடையாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பினால் போதும். எங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். எங்களை கர்த்தர் வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததான் இந்த ஊழியத்தை உங்கள் நடுவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், அவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனால் உலகத்தில் நமக்கு எது தேவையோ அவைகள் எல்லாம் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறது. எங்களால் சொல்ல முடியும், எங்களால் உணர முடியும், எங்களால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த உலக காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தராமல் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு போகிற அந்த காரியத்தின் மீது, அந்த பொக்கிஷங்கள் மீது நீங்கள் கவனம் வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக இயேசு உங்களை பலப்படுத்தி பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
இந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த இடத்துல இருக்கிற புறஜாதிகள் அவங்க யூதரோடு கூட பேசி அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்தில் இருக்கிற புறஜாதிகள் இந்த வசனங்கள் எங்களிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு, ஜெப ஆலயத்தில் சபை கலைந்து போன பின்பு, யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும், யூத மார்க்கத்தில் உள்ள பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இங்க இவங்க சத்தியத்தை பேச தொடங்குறதுனால இவங்களை பின்பற்ற தொடங்குகிறார்கள். பக்திமான்கள் இவங்களை பின்பற்ற தொடங்கினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். யாருக்கு? தேவாலயம் கலைந்த பிறகு பவுலுக்கு பின்பதாகவும் பர்னபாவுக்கு பின்பதாகவும் ஓடி வந்து எங்களுக்கு போதியுங்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அவங்க புத்தி சொல்ற விஷயம், கிருபையிலே நிலைத்திருங்கள். கிருபை தந்திருக்கிறார். கிருபையினால் தான் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். 1997 அந்த கிருபை இல்லை என்னால் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் இந்த 29 ஆண்டுகளாய் நடத்தப்பட்டிருக்க முடியாது. என்னை நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர். நான் குன்றி நடந்தாலும் அநேக உலக பிரகாரமான காரியங்கள் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் மதமாக்கி 21ஆம் ஆண்டிலிருந்து தேவனோடு கூட தெளிவாய் நேரடியாய் நடப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதே கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை ஆரம்ப நாட்களில் தேவனுடைய ஊழியத்தோடு கூட நம்ம உலக வாழ்க்கை விட்டு கடந்து வந்த பிறகு ஆரம்ப நாட்களில் ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கலாம். போக 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 இந்த உலகத்தின் அதிபதி பலவிதமான தந்திரங்களையும் பலவிதமான காரியங்களையும் நமக்கு முன்பதாய் கொண்டு வரும்போது அவைகளில் இச்சை கொண்டு உலகத்தின் பிரகாரமாய் ஒருவேளை கிறிஸ்துவுக்கும் செய்து கொண்டு உலகத்துக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்க கூடிய காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நாம் பலப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வழியில் மாத்திரம் நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய தொடங்கும் போது அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பதாய் போகிறது நமக்கு நலமாய் இருக்கும். என வரப்போகிற காலம் கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் எது எப்போது நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நாம் உயிரோடு கூட இருப்போமா என்று நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் எக்கால சத்தம் ஊதப்படுமா என்று நமக்கு தெரியாது. இவைகள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசன காலங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் ஹை அலர்ட்ல இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம், உபதேயா தீர்க்கதரிசன புத்தகம், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கும்போது அந்த தேசம் 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 3 வருஷ காலமும் ஹை அலர்ட்ல வைக்கப்பட்டிருந்து தன் தேசத்துக்கு விரோதமான வீசப்படுகிற குண்டுகளை இன்டர்செப்ட் பண்ண வேண்டும் என்று பல ஆயுதங்களை கண்டுபிடித்து அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே காரியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்களோ அதே போல் நாமும் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவரை பரிசுத்தத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனுடைய ஆலோசனையினாலும் கீழ்ப்படிதலினாலும் விண்ணப்பங்களாலும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். தீமையான வழிகளுக்கு விலகி ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவார். இந்த இடத்துல சொல்றாங்க, கிருபையில நிலைச்ச நீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொன்னாங்க. யாரு? பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களுக்கு புத்தி சொன்னாங்க. எங்களோட வாங்கன்னு கூட்டு போல, எங்களோடவே இருங்கன்னெலாம் கூட்டு போல புத்தி சொன்னாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாலாம் தொடர்ந்து கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்துக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கடந்து வேற இடங்களுக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க. எனவே சத்தியத்தை போதிக்கிறவர்களை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வசனத்தை பேசக்கூடியவர்கள் இப்படிலாம் பேசி நம்ம ஜனம் அவங்க பின்னாடி போயிடுவாங்களா என்ற அந்த பயம். நீங்க அந்த பயத்துக்குள் போனாலே சாத்தான் உங்களை தன் கரத்தில் வைத்திருக்கிறான் என்பது அர்த்தம். காரணம், எதுவும் நம்மால உண்டாகல, எல்லாம் கர்த்தரால் தான் உண்டானது.
எது நம்மோடு கூட நிலைச்சு நிற்கிறோமோ அதை நிலைச்சு நிற்க செய்வதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்கக்கூடாது. அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்தி அந்த இடத்துல திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்டு அவர்களுக்கு பின்னே வந்தாலும் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை அதே இடத்துல விட்டுவிட்டு தொடர்ந்து நாம் ஊழியத்தை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மிகுந்த கவனத்தோடு மிகுந்த ஜாக்கிரதையோடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையில நாம் நிலைத்திருக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் ஆலோசனை சொல்லுகிறார்கள். வாசிப்போம். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். பட்டணத்தின் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்க வந்தாங்க. கொஞ்சம் குறையும் அப்படின்னா அந்த பட்டணத்தில் 10,000 பேர் இருந்தாங்கன்னா 9,000 பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் குறைய, அவ்வளோதான். மீதி பேரெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க 2 பேரையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவங்க மூலியமாய் அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு கர்த்தரால் பேசப்படுகிறது. அப்போ கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து, இதேதான் யூதர்கள் அந்த நாட்களில் ஜனக்கூட்டத்தை பார்த்த உடனே பொறாமையினால் நிறைஞ்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம். அந்த ஊழியக்காரிக்கு இவ்வளோ கூட்டம் வரணும்னா எனக்கு எவ்வளோ வரும்? நியூ இயர் சர்வீஸ்களை கூட அவங்க கூட்டங்கள்லாம் காமிச்சுனுங்கிறது. எதுக்குப்பா காமிக்கிற கூட்டம்? எதுக்கு காமிக்கிற? கூட்டத்தை குறித்து இவங்க பெருமை பாராட்டினாங்களா? உலகத்தின் மேன்மைக்காக இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, அங்கே அவ்வளோ பேர் உட்காந்தாங்க. எதுக்கு உனக்கு இதெல்லாம்? ஊழியத்தை செஞ்சுட்டு மறைஞ்சு போய்கொண்டே இரு. தேவனுடைய நாட்களிலே நமக்கு வெளிரங்கமான பதிலை தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பேதர் கூட பிரசங்கம் பண்ணினார். 3,000 பேர் முதல் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. இவ்வளோ கூட்டம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அதை குறித்து மேன்மை பாராட்டல, கர்த்தருடைய வசனத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனமான உலகத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கேமராக்களை எடுத்து 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 இவ்வளோ ஜனம் வந்தாங்க, இங்கே இவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க இவ்வளோ பேர் இருந்தாங்க, 10,000 பேர் வந்தால் 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி பறைசாட்டி. எதுக்கு இந்த பெருமை? அது கூட சாத்தான் கிரியை செய்கிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறாமைப்படுறாங்க. இன்னைக்கு கூட உலகத்தில் உள்ள நிறைய ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது, அப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தான் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தான் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். வரக்கூடிய எல்லாமே தேவனால் வந்தது என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். இது உங்களுக்கும் கடைசி கால செய்தி. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் மடிந்து போவீர்கள். ஆண்டவர் விடவே மாட்டார். அவர் நீதியாய் நியாயத்திருக்கிற நியாயாதிபதி, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர். ஒரு காலமும் அநீதியாய் அவர் நியாயம் தீர்க்கவே மாட்டார். எனவே மிகுந்த கவனமாய் பரலோக தரிசனத்தோடு கூட இணைந்து நாம் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். சுயநீதியா ஓடாதீங்க, சொந்த இஷ்டமா ஓடாதீங்க, ஒருவருக்கு ஒரு குறை சொல்லிக்காதீங்க, ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டி கொள்ளாதீங்க. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் வேற வேற இடங்களிலே வித்தியாசமாய் பேசிக்கொண்டு தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை நாம அர்ப்பணித்தால் தான் நாம் ஒரு மனவோடு கூட ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ளவே பகை, நமக்குள்ளவே கசப்பு, நமக்குள்ளவே வைராக்கியம், நமக்குள்ளவே விரோதம், ஒருவரை பார்த்தா ஒருவர் பேசிக்கொள்வதில்லை, ஒருவரை பார்த்தா ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு போவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனை துக்கப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். தேவனோடு கூட இணைக்கப்படுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அடுத்தது அப்படியே வாசிப்போம். பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி, இந்த யூதர்கள் பொறாமப்பட்டாங்க தெரியுமா? அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதுக்கு எதிரடியாய் பேசினார்கள். எப்பவுமே தேவன் வெளிப்படும் போது அந்த பொறாமை வருது தெரியுமா? அது மனுஷனால வர்றதில்லை, சாத்தானின் ஆயுதம். அந்த பொறாமை எனக்குள் வந்தாலும் சாத்தானின் ஆயுதம் தான், உங்களுக்குள்ள வந்தாலும் சாத்தானின் ஆயுதம் தான். ஏன்னா சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னுவாங்க, சொல்லுவாங்க தானே? அதே தான், எனக்குள்ள பெருமை வந்தாலும் சாத்தானின் ஆயுதம்,
உங்களுக்குள்ள பெருமை வந்தாலும் சாத்தானின் ஆயுதம், இல்லை எனக்குள்ள பொறாமை வந்தாலும் சாத்தானின் ஆயுதம், உங்களுக்குள்ள பொறாமை வந்தாலும் சாத்தானின் ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை நமக்குள் நாம் அனுமதிக்கவே கூடாது. இவர்கள் அனுமதிக்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைப்பட்டதினால பரிசுத்த ஆவியினாலே தேவன் தமஸ்குக்கு போற வழியில் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திச்சிருக்கிறார். அவர் நான் சொல்லுகிறத செய்யணும்னு அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நடத்துகிறார். துன்பப்படுத்தி கொண்டு இருந்தவன் இப்போது கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் ஓடுகிற இந்த காலத்திலே அவனை உறுதியாய் உற்சாகப்படுத்தி அவன் சொல்லுகிறதை கேட்காமல் பொறாமை கொண்டு அவனுக்கு எதிர்மாறாய் பேசுகிற கூட்டங்கள் அந்த காலத்திலே 1வது நூற்றாண்டில் எழும்பியிருக்கிறது. நவீனத்துவம் நிறைந்த இந்த நாட்களிலே அப்படி எழும்பி இருப்பது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனால் இன்னைக்கு எதிர்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சாத்தானின் கரத்தில் இருக்கிறீர்கள். நாம் மற்றவர்களை குறித்து பேச அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வசதிகள் எல்லாம் கொடுத்திருப்பதுக்கு காரணம், கேமராக்கள் எல்லாம் தந்திருப்பதுக்கு காரணம், வேத ஞானத்தெல்லாம் தந்திருப்பதுக்கு காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வெளிப்படுவதற்கு காரணம், மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டோ மற்றவர்கள் சொல்ற குறைய சொல்லிக்கொண்டோ இருப்பதற்காக அல்ல, கிறிஸ்துவின் மகிமையை வெளிரங்கமாக்குவதற்காக, கிறிஸ்துவின் மேன்மையை வெளிரங்கமாக்குவதற்காக, அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வரப்போகிறவர் என்பதை சொல்லுவதற்காக தான் நாம் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதோ இது கடைசி மணி நேரம், எச்சரிக்கையாய் செயல்பட வேண்டும். ஆவியானவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். எதிரடியாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். எதிரடியாய் பேசி விரோதமாய் பேசி விரோதித்து எதிரடியாய் பேசி தூஷித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவுமே நீதியை பேசினா தூஷிப்பாங்க, நீதியை பேசினா பின்னாடி பேசுவாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி என்ன பண்ணாங்களா? தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. சொல்றாங்க. அவங்கள பார்த்து யார் எதிர்க்கிறாங்க, எந்த யூதன் எதிர்க்கிறான் அவங்களே பார்த்து சொல்றாங்க, முதலாவது தேவ வசனம் உங்களுக்கே சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால், உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறீர்கள். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஏற்கனவே நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா பேசும்போது இந்த காரியத்தை பேசுகிறது. எனக்கு இந்த இடத்துல உட்காந்து இப்ப பேசும்போது எனக்கு கவனத்துக்கு வருகிறது. ரொம்ப நாட்களுக்கு முன்னே, ரொம்ப எபிசோடுகளுக்கு முன்னே அவர் இந்த காரியங்களை பேசுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவங்களை குறை தீர்த்து கொண்டு வசனத்தை பேசக்கூடியவர்களுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் அபாத்திரராய் மாறி வருகிறீர்கள். அல்லோ, உங்கள் நித்தியம் கேள்விக்குறியா இருக்கிறது. உங்கள் நித்திய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறது. உலகம் மாயே, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மாயே, உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமாய் நிலைச்சு நிற்காது. செத்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எனவே ரொம்ப கவனமாய் நீ இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தெளிவாய் அறிந்து கொள். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியில வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒவ்வொரு காரியமும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அசைவும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவருடைய பெயர்களை பிதாவினிடத்தில் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்க நாம் பிரஸ்தாபப்படுத்த அங்க அவர் நம்மை குறித்து பிரஸ்தாபப்படுத்த இந்த உலகத்தில் இருக்கிறவரை பாதுகாப்போட சமாதானத்தோட நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு தெளிவான பாதைகளில் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அடுத்தது வாசிக்க. இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி, ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கிறேன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அதுக்கு அடுத்துதான் எப்பவுமே பல நிகழ்ச்சியில வாசிக்கிற அந்த 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 47ஆம் வசனம் வரும், 42லேருந்து 47 வரைக்கும் வாசித்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நடக்கக்கூடிய காரியத்தை தேவன் நம்ம பேசி கொண்டிருக்கிறார். எனவே இப்போ 8 மணி 1 நிமிஷத்துக்குள்ள 1 மணி நேரம் அப்படி போயிடுச்சு. எனவே ரொம்ப கவனமாக வாழுங்க, தெளிவாக வாழுங்க, தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. தவறான வாழ்க்கை முறை வழிமுறையை விட்டு விலகிடுங்க. தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் மனம் திரும்பணும், தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும், நீதியாக வாழணும், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும். சாத்தான் வந்து உங்களை கொங்கி போட்டுனேக்கிறான், உங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். கோபத்தினால் பிடிக்கிறான், எரிச்சலால் பிடிக்கிறான், பொறாமையினால் பிடிக்கிறான், பெருமையினால் பிடிக்கிறான். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதை வச்சு எப்படியாகிலும் உன் ஆத்மாவை சிறப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று இல்லை பொருளை காமிச்சு பணத்தை காமிச்சு. ஏன்னா பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நமக்கு பணம் இல்லாத உலகத்தில் எதுவும் வராதுன்னு வச்சுங்க, ஆனால் அது எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அது எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோதான். அதே பின்னாடி நம்ம சுற்றி கொண்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. மற்றவங்களை பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அவங்க இத்தனை ஏக்கர் வாங்கிட்டாங்க, நான் வாங்கணும். அவங்க இவ்வளோ பெருசு கட்டிட்டாங்க, நான் கட்டணும். அவங்க இந்த காரை வாங்கிட்டாங்க, நான் வாங்கணும். எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரனா இப்போது இந்த நேரடி காணல் நிகழ்ச்சியில் சொல்கிறேன், எனக்கு கொடுத்துருக்கிற எல்லாதுமே கர்த்தர் கொடுத்தது தான். எதையோ நான் இதை வாங்கணும், அதை வாங்கணும், இத்தை கொடுங்க ஆண்டவர், அத்தை கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் சொன்னார், செய்ய சொன்னார். ரொம்ப விசுவாச அந்த போராட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பேன், கர்த்தர் முடிச்சு கொடுத்துருப்பார். ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருப்பார். ஒவ்வொரு காரியமும் அப்படி தான் நடந்தது. இன்னைக்கு அவைகளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னையுமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு அழைச்சீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய இருதயத்தை தேவன் தருகிறார். எனவே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஏன்னா நாளைக்கு நித்திய ஜீவன் நிகழ்ச்சி 1/2 மணி நேரம் தான். அதை தொடர்ந்து அந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நம்ம வாசிக்கலாம் நாளைக்கு தொடர்ந்து. ஏன்னா ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் அந்த 48ஆம் வசனத்திலேருந்து. நாளைக்கு 7 மணிக்கு நம்ம அதை தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறையா காரியங்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஆரம்ப நாட்கள் 1வது நூற்றாண்டில் நடைபெற்ற ஊழியங்கள் எப்போ நடைபெற்றது? 32ஆம் அதாவது கிபி 32 ADக்கு அப்புறமா நடந்த காரியங்கள். ஒரு 5 வருஷத்துக்குள்ள அப்போஸ் நாங்கள் பவுலை சந்தித்த பிறகு நடந்த காரியங்கள் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரி, அடுத்த நிமிஷம் நம்முடைய கருத்தில் இல்லை. கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துரு. அவர் சொல்லியிருக்கிறபடி அவர் உபதேசத்தை கைக்கொள். அவர் உபதேசத்தை தான் அவங்களுக்கு போதிச்சுன்னு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும், பைபிளில் என்ன இருக்குதோ அதை போதிச்சு கொண்டே இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கோ. வழக்காடின்னு இருக்காத, உலகத்தின் பாரம்பரியத்தினால் இழுக்கப்படாத. இயேசு கிறிஸ்து யோர்தானில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அதே போல் நீயும் மூழ்கி ஞானஸ்தானம் எடு. யோர்தானுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் ஞானஸ்தானம் பெறு. அதுக்கு இன்றைக்கி நிறையா சட்ட சிக்கல்களை சாத்தான் வந்து நிறையா பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்கு ஏற்ற பயந்து வாழ்ந்தால் போதும், கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். உங்களை அர்ப்பணித்து காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்றைக்கி இரவு அடுத்த நாள் நமக்கு தெரியாது, எக்கால சத்தம் எப்போ கேட்கும்னு தெரியாது, எல்லாம் நிறைவேறிட்டே வருது. இப்போ அடுத்தது இந்த AGI வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை குறித்து நிறைய பேர் பேசிக்கிட்டே வராங்க. நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்தில் நம்முடைய அன்பு போதகர் MD ஜெகன் அவர்களும் தொடர்ச்சியாய் அந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறத நானும் பார்த்தேன். அதுக்கு மேலே இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. AI தாண்டி AGI இன்னும் 1000 நாட்களுக்குள்ளே அது உலகத்துக்குள் வரும் என்பதாகலாம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. AIக்கும் AGIக்கும் என்ன வித்தியாசம்னா, AGனா ஒன்றும் கிடையாது. AGI அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஜென்ரல். இப்போ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு சொல்கிறோம். அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏஐ வந்து நம்ம கொடுக்குற கமாண்ட் பிரகாரம் வேலை செய்யும். ஆனால் AGI வந்து அதுவே ஆலோசனை எடுத்து நடத்தும். நீ வந்து இப்படி இருக்கணும்னு சொல்ல கிடையாது. அது சொல்ல இந்த கப்பை இங்கே தான் வைக்கணும், நம்ம அங்கே தான் வைக்கணும். அது வைக்கலைன்னா அது நம்மளை என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் ஏஐ அப்படி இல்லை.
இந்த கப்பை எடுத்து இங்கே வைனா இங்கே வச்சுட்டு அது போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன இதுதான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஏன்னா அந்த நவீனத்துவம் நிறைந்த அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். அந்தி கிறிஸ்து வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரெடியாக இருக்குது அவன் வந்து பயன்படுத்துறதுக்கான. ஏன்னா உலகமே அவன் கண்களுக்கு முன்பதாக இருக்கும். இப்போவே எல்லாமே கண்களுக்கு முன்பதாக இருக்குது. அவரை பிடிக்கிற நைட்டே அந்த வெனன்சுலாவுடைய பிரதமர் மதுரோ இருக்கார், அவரை பிடிக்கிற அன்றைக்கி நைட்டே நியூஸில் வந்துனே இருக்குது. அப்போ எங்கே நடக்கிற நியூஸ் நம்ம கண்களுக்கு முன்னே இருக்குது. எப்படி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அப்போ இதெல்லாம் வந்து வேகமாகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னெல்லாம் ஏடிஎம்மில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பாஸ்வேர்டு போடணுன்னா பார்த்து வேகமாக போடணும். அதுக்குள்ளே சில பேருக்கு டைம் அவுட் ஆயிரும். அதை எடுத்து அதை செலக்ட் பண்ணி அதை போடுறதுக்குள்ளே டைம் அவுட் ஆயிரும். திரும்ப இன்னொரு வாட்டி கார்டு போடணும். இப்போல்லாம் கடன்னு முடிச்சுட்டு இன்னும் பணம் வரலையேன்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டோம். அது அதே லிமிட்டில் தான் இருக்குது. ஆனால் இனி போகிற காலத்தில் இப்போ கையெல்லாம், அதாவது கையில் வச்சு நீங்கள் நம்பரெல்லாம் அழுத்துக்கிறத விட்டுட்டு இப்போ வாய்ஸை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய காரியங்கள் வந்து போச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் வாழுகிறோம். எச்சரிக்கையாக வாழுங்க, கவனமாய் வாழுங்க. இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை ரட்சித்துக்கொள்ள தேவனோடு நடங்கள். முடிவு பரிந்தும் நிலைச்சு நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். உயிரே போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வதுக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். பிசாசின் கிரியைகளுக்கு உங்களை விலகி காத்து அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இப்போவே 8 ஆயிடுச்சு. நாளை நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உங்களோட கூட நேரடி காணலாய் மீண்டுமாய் ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்கள். ஆவியானவர் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தி வழிநடத்துவீராக. எல்லா தீமைக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், அந்தகாரலின் ஆதிக்கங்களுக்கும், வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அற்புதமான விதத்தில் தேவன் நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரக்கத்தின் கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவரும் நிர்விசாரணமாக இல்லாதபடி உங்களுடைய வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்த மேன்மைப்படுத்த இரக்கம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் அந்தகாரலின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி, மகிமையால் நிரப்பி, இரக்கத்தால் நிரப்பி, காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையில் தேவன் நீர் வழிநடத்த வேண்டுமா உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ச்சியாக நீரை வழிநடத்துவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தருவீராக. சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரலின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அற்புதமாய் நீரை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஒவ்வொரு நபரையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். எல்லா ஆத்துமாக்களும் உம்மை வந்து சேர்வதற்கு நீர் உதவி செய்வீராக. அதுக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். இனி இந்த இருக்கிற வாழ்கிற நாட்களிலே உமக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ உதவி செய்யும். உலகத்தில் நாங்கள் அப்படி எங்களை அர்ப்பணிக்கிறபடியால் எல்லா காரியமும் எங்களை பின்தொடர்ந்து உமக்காய் வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சரீர பலவீனத்தோடு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற வரை ஆரோக்கியத்தை கொடுத்துருங்க. பண தேவைகளை சந்திச்சிருங்க. பொருளாதார தேவைகளை சந்திச்சிருங்க. இந்த உலகத்தில் அவைகளுக்கு என்னெல்லாம் வாழ ஆதாரம் வேணுமோ அவைகளெல்லாம் வாய்க்க பண்ணி அவங்களை உம்மோடு கூட இணைத்து தொடர்ச்சியாக நடத்தி வராங்க. எந்த உலக பொருட்களும் அவங்களை பிரிக்காதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிரசனம், தயவு, உங்கள் இரக்கம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் மேன்மையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து வழிநடத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வசனத்தோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வருகை தாமதிக்குமானால் நம்ம நாளை சந்திக்க போகிறோம். அதுவரை உங்கள்கிட்ட நான் விடைபெறப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.